ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவை வச்சு ஒரு முறுக்கு செய்ய போகிறோம். நான் 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்து இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு நல்லா ஆவி கட்டி ஆற வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் கோதுமை மாவு. இப்போ தேவையான அளவு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் மாவுக்கு நான் 1/4 டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வரமிளகாய் வந்து நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி ஜலிச்சிக்கலாம். இப்போ இந்த ஜலிச்சு வச்சுக்கிற மாவு கோதுமை மாவு கூட இப்போ நம்ம இந்த பொட்டுக்கடலையும் வரமிளகாவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம ஜலிச்சிக்கலாம். அதில் போட்டு இப்போ அந்த பொட்டுக்கடலை மாவு வரமிளகா எல்லாத்தையும் இதில் கோதுமை மாவு கூட நம்ம சேர்த்து ஜலிச்சாச்சு. இப்போ இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா நம்ம அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெண்ணெய் போட்டுக்கிறேன். நிறைய வெண்ணெய் போட்டால் முறுக்கு வந்து நல்லா உடையும். அதனால் நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கம்மியாக தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு வரைக்கும் தண்ணி விட்டு நம்ம மாவு கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். முதல்ல அதிகமாக தண்ணி ஊற்றிட்டா தண்ணி ஆகிடும் மாவு. இதில் வேறு மாவு நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா கோதுமை மாவு வந்து பச்சை மாவு போட்டாக்கா முறுக்கு புளிய வராது. அதனால் நம்ம வந்து தண்ணியை பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு மாவுக்கு கம்மியாக விட்டு பிசைஞ்சிக்கணும். கெட்டியாக முறுக்கு புளிகிற பதத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கு தான் நான் வந்து முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்து கொஞ்சமாக பிசைஞ்சிக்க போகிறேன். ஒரு சமயம் தண்ணி அதிகமாக சேர்ந்துருச்சுன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவு சேர்க்கலாம். ஆனால் பச்சை கோதுமை மாவு போட்டால் அதில் புழியவே முடியாது. அதனால் நான் கம்மியாக சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன். இப்போ மாவு பார்த்திங்களா நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போது முறுக்கு சேர்த்துக்கலாம். கோதுமை பொறுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.